ஹாய்! இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா, ராகியில பர்கரும், ராகியில குலோப் ஜாமுன் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூனு, பச்சை பயிறு அதாவது முழு பயிரா இருக்கும் இல்லைங்களா? பாசிப்பருப்பு இல்ல, பச்சை பயிறு வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 2யும் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன் தண்ணீல. வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ இத பாயில் பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து நான் ஒரு 6 விசில் விட்டு எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பச்சை பயிறு கடலைப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். 3 ஹவர்ஸ் ஊறினாவே போதும். ஆனால் பச்சை பயிறு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். முழு பயிராக இருக்கு இல்லைங்களா? அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் பாசிப்பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை பயிருக்கு பதில் பாசிப்பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து ராகி வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் ராகி மாவு எடுத்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கட்டி இருந்துச்சுன்னா நம்ம இடியாப்பம் சுற்றும்போது ஒரு மாதிரி கட்டாய் கட்டாய் வரும். அதனால் கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட அரிசி மாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும் நல்லா. நான் இன்றைக்கி அரிசி மாவு எடுக்கல. அதுக்கு பதில் தேங்காய் பால் தான் எடுத்துக்க போகிறேன். சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு பிசைகிறதுக்கு, ராகியை வந்து பிசைகிறதுக்கு. இது ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் வந்து நான் 1 கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா சாஃப்டாக வர்றதுக்காக. இல்லைன்னா ராகி கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. அரிசி மாவு எடுத்தால் சாஃப்டாக வரும். அதுக்கு பதில் நான் இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அரிசி மாவும் எடுத்துக்கலாம். ராகி மாவு 2 கப் எடுக்கிறீங்கன்னா அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. கெட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும். அடுத்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, சும்மா டேஸ்ட்டுக்காக. ஏன்னா பர்கரில் வந்து ஸ்வீட் பர்கர் தான் செய்ய போகிறோம் ராகியை யூஸ் பண்ணி. காரம் இல்லை, ஸ்வீட் பர்கர் தான் செய்ய போகிறோம். குலோப் ஜாமுனும் ஸ்வீட்டு தான், இதுவும் ஸ்வீட்டு தான். அதனால் சால்ட் அதிகமாக போட தேவையில்ல. சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேன். நான் நெய் போட்டிருக்கேன். ஏன்னா மாவு ஒட்டாமல் வரணும் இல்லைங்களா? இடியாப்ப அச்சில் சுற்றும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக கீ போட்டிருக்கேன். இடியாப்ப அச்சு இந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம நார்மல் இடியாப்பம் செய்வோம்ல, அந்த அச்சு போட்டுட்டு கீ போட்டுட்டு இதில் வச்சு சுற்றிட வேண்டியதுதான். என்னடா பர்கர்னு சொல்லிட்டு ப்ரெட் இல்லாமல் செய்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? இடியாப்பம் வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஏன்னா அரிசி மாவு போடல இல்லைங்களா? வந்துடும். வந்துருச்சு. நல்லா இடியாப்பம் மாதிரியே வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். எப்படி லேயர் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பர்கரோட லேயர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை சுற்றிடுவோம். இடியாப்பத்துக்கு சுற்றிட்டு அடுத்தது வந்து 1 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வேர்க்கடலை இருக்கு இல்லையா? அது போடலாம். நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை போடலை. வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டு செய்யலாம். வேர்க்கடலை போடலை, நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை மட்டும் போடுறேன். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அந்த பச்சை வாசம் போகிறது வரையிலும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். வேர்க்கடலை போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி வைக்கல. ஏன்னா டைம் ஆயிரும். ஃப்ரை பண்ணி அதை திரும்ப ஆற வச்சு பவுட்ரு பண்ணுறதுக்கு லேட் ஆயிரும். அதனால் பொட்டுக்கடலையை மட்டும் ஃப்ரை பண்ணல, அப்படியே பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். கீல வந்து போட்டிருக்கேன். அந்த பச்சை வாசம் போகிற வரையிலும் நல்லா கீல போட்டு ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதுவே நல்ல ஸ்மெல் வரும். ஒரு அரோமா சூப்பராக வரும்.
இன்னும் வேர்க்கடலை போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுட்ரு மாதிரி பண்ணி இந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணும்போது அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி போட்டிருக்கேன். ஒரு 10 இடியாப்பத்துக்கு மேலே வந்து அந்த பர்கருக்கு மேலே போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடலாம் லேயருக்கு சென்டரில். அடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சோம் இல்லைங்களா குக்கரில், பச்சை பயிரும் கடலைப்பருப்பும் அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் வரும். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். அதே மாதிரி போடணும் தான். நான் நிலக்கடலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நாட்டு சக்கரை, ஸ்வீட்டுக்காக வந்து நாட்டு சக்கரை செய்கிறோம்ல, சேர்த்துக்கிறோம். எனக்கு மீடியம் ஸ்வீட் இருந்தால் போதும், அதனால் நான் 4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதே வந்து நாட்டு சர்க்கரையில் வந்து வாட்ரு வரும், அதனால் அதுலேயே கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிட்டு. பாயில்னால் ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ணினது தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதில் தான் பர்கர் செய்ய போகிறோம் இடியாப்பமில். அடுத்து இது எதுக்காகனா, இது வந்து ராகியில் வந்து குலோப் ஜாமுன் செய்கிறதுக்காக. தண்ணி, நாட்டு சக்கரை, ஏலக்காய் பவுடர் இது 3 மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் இறங்கணுமோ அந்த அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சுருங்க. நான் ஆல்ரெடி இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சேன் இல்லைங்களா, சேம் அதே மாவில் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நீங்கள் சேம் இட்லி பாட்டில் வந்து வேக வச்சுருங்க. நம்ம குலோப் ஜாமுனுக்கு பாவு காய்ச்சுவோம் இல்லைங்களா, சேம் அதே கன்சிஸ்டன்சிக்கு வந்து காய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுவும் பாயில் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் தான் போட போகிறோம். அவ்வளோதான், குலோப் ஜாமுன் ரெடி, ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து மினிமம் ஒரு 1 hour வந்து இந்த பாகில் ஊறினா தான் உள்ள ஸ்வீட் வந்து இறங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, இப்போ தான் பர்கர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து குலோப் ஜாமுனுக்கு வந்து உள்ளே சூடாக இருக்கும்போதே பாகும் வந்து சூடாக தான் இருக்குது. உள்ளே போட்டு ஒரு 1 hour மினிமம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி அதுலேயே ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன். அந்த ஸ்வீட்டோடு எடுத்து சாப்பிட்ணும். நான் அந்த ஜீராவோடு எடுத்து சாப்பிடுவோம் இல்லைங்களா குலோப் ஜாமுன், சேம் அதே மாதிரி வந்து இதுவும் ஜீராவோட அந்த சுகரோடு எடுத்து சாப்பிட்ணும். இப்போ லேயர் ரெடி பண்ணிடலாமா? நீங்கள் இதை பர்கர்னு சொன்னாலும் சரி, சாண்ட்விட்சுன்னு சொன்னாலும் சரி, 2 இடியாப்பத்துக்கு நடுவில் வந்து அந்த நாம் இது பண்ணோம் இல்லைங்களா, சேம் அந்த கொழுக்கட்டைக்கு வைக்கிற மாதிரியே தான். அந்த பூரணத்தை வந்து சென்டரில் வச்சுட்டு, ப்ரெட்டுக்கு நடுவில் ஆனியன் இதெல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி இடியாப்பத்துக்கு நடுவில் இதை வச்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான், அவன் ஓகே சொன்னான்னா ரெசிபி ஓகே, பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு, அதுக்கு பதில் நான் தேங்காய் பால் போட்டிருக்கேன். நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு, இடியாப்பம் நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. அவனுக்கு ஓகே ஆயிடுச்சு. அடுத்து குலோப் ஜாமுனுக்கும் ஊற வச்சாச்சு. இது உடனே சாப்பிட்டா உள்ளே வந்து ஸ்வீட்னஸ் இறங்காது. ஐயாவுக்கு பிடிச்சிருச்சு.
இவர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்குறது தான் பெரிய விஷயம். இவருக்காக தான் பேரை மாற்றி இந்த மாதிரி ராகி பர்கர்னு சொல்லி வச்சிருக்கு. பேரை பார்த்து தான் ஐயா சாப்பிடுவார். அடுத்து என் ஹஸ்பண்ட் ஒரு ரெசிபி செஞ்சுருக்காரு. அவருக்கு கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவர் செஞ்சிட்ருக்காரு. என் பையன் கூட பேர் மாற்றி வச்சு சாப்பிட்ருவான். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு என்ன செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாதுங்க. இது ஒன்று கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு குறை தான் சொல்லுவார். ஓகே, என் புஜ்ஜுக்கு ஓகே ஆயிடுச்சு. அவர் சாப்பிட்றத வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து குலோப் ஜாமுனும் ரெடி. 1 hour ஊறணும். ஊறினதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு. ராகியில் குலோப் ஜாமுன் வித் ராகி பர்கர். அடுத்து என் ஹஸ்பண்ட் ஒரு ரெசிபி டிஷ்ஷு செஞ்சிட்ருக்காரு.